வணக்கம் மக்களே. பாரம்பரியமான முறையில் பாட்டி வீட்டு சமையலில் கருவேப்பிலை சாதப்பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு 4 to 5 வரமிளகாயை நல்ல மொறுன்னு வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கை அளவு உளுந்தை கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவு வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. உளுந்தெடுத்த அதே அளவுக்கு கடலைப்பருப்பை கொஞ்சம் வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு புளி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்து உளுந்து கூட வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுவி எடுத்த கருவேப்பிலையை நல்லா போட்டு பேன் ட்ரை பண்ணி வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்தி சிறிதளவு உப்பு போட்டு நல்லா ட்ரையாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுட்ரை சுடு சாப்பாடு கூட போட்டு சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும். தேவைப்பட்டால் நெய் கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிடும்போது அறுசுவையான ஆரோக்கியமான உணவு தயார். இது முடி நல்லா கருன்னு வரணும்னு நினைக்கிறவங்க, முடி கொட்டாமல் இருக்கணுன்றவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட், இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கண்டுட்டு இருக்கனால வெயிட் லாஸ் ஜர்னிக்கு இது ரொம்பவே உதவி செய்யும்.